அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள். அன்பு ஒன்றே அனாதை சேனல்லேருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாழைக்காயின் மருத்துவ குணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழை அப்படின்னு சொன்னாலே போதும், அது நம்ம வாழ வைக்கும் அப்படின்னு பொருள். வாழைக்காயில் ஏராளமான மருத்துவ குணம் நிறைந்து இருக்குங்க. நாம் வாழை மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய அனைத்துமே நம் உடம்புக்கு மிக மிக மருத்துவ குணம் வாய்ந்தது. நாம் வாழைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடல் எடை குறையுங்க. வாழைக்காயை நாம் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்வதனால் நம்ம உடம்பில் இருக்கிற தசைகளில் இருக்கும் கொழுப்புகளை கரைத்து நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுல பெரும் உதவி செய்யுதுங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க வாழைக்காயை சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைக்காயில் அதிக அளவு நார் சத்தும் ஸ்டார் சத்தும் இருக்குது. இது குடல்களை சுத்தப்படுத்தி அதன் இயக்கத்தை நமக்கு அதிகப்படுத்துது. வயிற்றில் தொப்பை உள்ளவங்க இனிமேல் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வாரத்தில் 2 முறை சற்று பழுத்த நிலையில் உள்ள வாழைக்காயை சமைத்து சாப்பிட்டால் உடல் பருமன் அதிகமாவதை தடுக்க முடியும். ஒரு சில பேர்த்துக்கு அதிக அளவில் பசி எடுக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த வாழைக்காயை சாப்பிட்டு வந்தால் பசி உணர்வை கட்டுப்படுத்தி குறைவாக உணவை உட்கொள்ளும் நிலையை நமக்கு ஏற்படுத்தும். வாழைக்காயில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்குதுங்க. இந்த பொட்டாசியம் உடலில் இருக்கும் நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கிறது. நம்ம இதயத்திற்கு பொட்டாசியம் மிகவும் அவசியம். நம்மளுடைய இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கும் பொட்டாசியம் அதிக அளவு உதவுகிறது. இதய நோய்களை தடுக்க வாழைக்காய் அதிகமாய் சாப்பிடுங்கள். நம் முகத்தில் இருக்கும் முக்கியமான உறுப்பு கண்கள். இந்த கண்களை கொண்டுதான் நாம் அனைத்தையும் காண்கின்றோம். எனவே கண் பார்வை நலமாக இருப்பது மிக மிக அனைவருக்கும் அவசியம். வாழைக்காயில் விட்டமின் ஏ அதிகம் நிறைந்துள்ளது. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் நலத்தையும் அதிகப்படுத்துகிறது. வாழைக்காய் பல சத்துக்களை தன்னுள் கொண்டுள்ளதுங்க. குறிப்பாக பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. நாம் அடிக்கடி வாழைக்காய் சமைத்து சாப்பிடுவதால் அன்று அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் நாம் செயல்படுவோம். நம்மளுடைய மூளை எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு வாழைக்காய் முக்கியத்துவம் வகிக்கிறது. வாழைக்காய் சாப்பிடுவதால் நம்மளுடைய பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கும் கழிவுகளையும் நச்சுகளையும் வெளியேற்றுகிறது. மேலும் பெருங்குடல் புற்றுநோய் வராமல் சுவாசமாய் செயல்படுகிறது. வயிறு இரைச்சலை குணப்படுத்துகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது. நமது உடலில் இருக்கும் இரத்த செல்களில் குளுக்கோஸ் அதிகம் உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது. உடலில் இன்சுலின் ஹார்மோன் சுரப்பை அதிகரித்து இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துகிறது. நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பது அவசியம். வாழைக்காயில் எலும்புகளின் வலுவிற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான விட்டமின்கள், கால்சியம், மெக்னீசியம் ஆகியவை கொண்டுள்ளது. இதனால் நமக்கு போதிய அளவு பலம் தந்து எதிர்காலத்தில் நம்ம மூட்டு வலி வராமல் தடுக்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கிறது. ஒரு சில சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு வாழைக்காய் சிறந்த உணவாக இருக்கிறது. வாழைக்காயில் ட்ரிப்டோஃபான் என்ற அமினோ அமிலம் இருக்கிறது. இந்த அமிலம் நம்ம மூளையில் இருக்க ரசாயன மாற்றங்களை ஒழுங்குபடுத்தி நமக்கு மன அமைதியை தருகிறது. இப்படிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த வாழைக்காயை சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். ஆரோக்கிய வாழ்விற்கு பாரம்பரிய மருத்துவ முறை அவசியம் என்பதை அனைவரும் பகிர்ந்து ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம். எளிதாக கிடைக்கக்கூடிய வாழைக்காய் சாப்பிட்டு சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழ்வோம். இது போன்ற மேலும் பல ஆரோக்கிய சார்ந்த குறிப்புகள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.